இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சுட குருடனின் கண்டிருந்தது, அவர் தோட குஷ்டரோகி சொஸ்தமாயினார். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடனின் கண்டிருந்தது, அவர் தோட குஷ்டரோகி சொஸ்தமாயினார். ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். இந்த பாடலில் துன்பத்தின் நடுவில் துணை என்று நாம் இந்த பாடலை பாடணும். எனக்கு ஒரு துணை வேண்டும். இந்த துணையை தான் நீங்கள் ஆதி ஆகமத்திலே நீங்கள் பார்க்கலாம். முதல்ல மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உண்டு பண்ணினான். அந்த துணை அவசியம் தேவை. மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது, துணை வேண்டும். ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் பல வேளைகளிலே நாம் துணையை இழந்தது போல் காணப்படுகிறோம். பல சூழ்நிலைகள். ஏன் எனக்கு துணை வேண்டும்? என்னோடு இருக்கதான். ஆனால் எந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டும்? பயம் நம்மை ஆட்கொள்கிறது, தனிமை நம்மை ஆட்கொள்கிறது, பலவிதமான எதிர்ப்புகள், முடியாத நிலை, தள்ள விடப்பட்ட நிலை, வேணாம், சோர்வு. எங்கள் வீட்டில் எங்கள் பேரன் வரும்போது அங்கே போடான்னா போக மாட்டாங்க. அத்தை நீங்கள் லைட் போடுங்கம்மா. அவனுக்கு அங்கே போகிறதுக்கு பயம். ஆமாம், எல்லாருக்குமே ஏதோ ஒரு பயம், சோர்வு, கவலை, பயம். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நமக்கு துணை வேண்டும். பவுலின் சில அனுபவங்களே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம், அந்த வசனத்தில், அந்த அதிகாரம் முழுவதுமே பவுல் சந்தித்த பயங்கரமான போராட்டம், கப்பர் பயணம். இத்தாலியில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிடித்துட்டு போன அந்த கப்பலில் பவுலையும் காவலில் இருந்தவர்கள் இவங்க எல்லாரும் இழுத்து அடிச்சுட்டு போகிறாங்க. அங்கே போர்ச்சேவர்கள் இருந்தார்கள், நூற்றுக்கு அதிபதிகள் இருந்தார்கள். கப்பர் பயணம் ஒரு கடுமையான பயணம், ரிஸ்க் டேக்கிங், ரிஸ்க். யாருமே நம்ம ரிஸ்க் எடுக்க மாட்டோம். ஆனால் அந்த பயணத்தில் அவங்க ரொம்ப கடினமான சூழ்நிலை. யாருக்கு கிரேத்தா தீவுன்னு ஒரு இடத்துக்கு வந்த உடனே, அங்கே ஒரு துறைமுகம் இருக்குது. அந்த துறைமுகம் பேனிக்ஸ், அப்போஸ்தலர் 27:13 இருக்கு. அது ஒரு பயங்கரமான மழை காலம், ரெய்னி சீசன். அந்த இடத்துல இங்கே நம்ம அமைதியாக தங்கி இருக்கலாம். 14 வசனத்தில் வருது, ஒரு தென்றல் காற்று வீசுகிறது. ஆகா, இனி நமக்கு ஒரு பாதுகாப்பு. நாமும் கூட பல வேளைகளில் எப்பொழுதும் நமக்கு தென்றல் காற்றே வீசி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் பல வேளைகளில் இங்கே அவர்களுக்கு அடுத்து காத்திருந்தது அதிபயங்கரமான ஒரு கடும் காற்று. கொஞ்ச நேரத்தில் வந்துச்சு. அந்த காற்றுக்கு ஒரு பெயர் கூட கொடுத்துருக்கு, யூரோக்ளித்தோம் என்ற கடுங்காற்று. அவங்க மேலே மோதிச்சு. பல சிக்கல். என்ன செய்வது? பொருட்களெல்லாம் தூக்கி எறியணும். கொடுமையான நேரம். சிக்கல் தான் அதிகம். ஆனால் அவங்களுக்கு சிக்னல் கிடைக்கல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, சிக்கலில் இருக்கும் பொழுது எனக்கு ஏதாவது ஒரு சிக்னல் கிடைக்காதா என்று தன்னுடைய வாழ்க்கையை எப்படியாயிலும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிற வேளையிலே,
எனக்கு யார் துணை இருப்பார்? கடுங்காற்று வரும்பொழுது கலங்குகிறோம். நம்மை தாக்கும் கடுங்காற்று நம்மளை வீழ்த்துகிறது. இன்றைக்கு நம்மை தாக்கக்கூடிய கடும் காற்று எது? யோசித்து பாருங்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் எந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது, இனி எனக்கு தப்பிக்க வழியே இல்லை என்று பெரும் மழையும் அடித்த போது தப்பிக்க வழியே என்று முழு நம்பிக்கையும் இழந்து போனார்கள். ஹல்லேலூயா. முழு நம்பிக்கையும் இழந்து போன வேளையிலே, நம்பிக்கையற்ற அந்த வேளையிலே பவுலோடு ஆண்டவர் இடைபெறுகிறார். நீங்கள்லாம் திடமனதாங்க. 23ஆம் வசனத்தில், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் அந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து என்னை பார்த்து, உங்களை திடமனதாயிருங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, இனி சோர்ந்து போகாதீர்கள். எல்லாரும் இதை நம்பினாங்க. நீங்கள் வேத வசனத்தை நம்பணுங்க. நம்முடைய இருதயம் திடப்படணும். நம்ம சோர்ந்து போகிற வேளையிலே தேவனின் அந்த மெலித்தாத தீவுக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆனால் அந்த இறுதியில் அந்த போர் சேவகன் எல்லாரும் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் பவுல அங்குள்ள 100க்கு அதிபதி, யூபிலிங்கில் 100க்கு அதிபதி 43ஆம் வசனத்தில் முன்னாடி பவுலை காப்பாற்றினான். அவர்கள் கரை சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. நம்பிக்கை இழந்த நிலையிலே, எதிர்த்து வந்த சூழ்நிலையிலே என்னை அழித்து விட வேண்டும் என்று வந்தது, இனி இவன் எழுந்திருக்க மாட்டான் என்ற வேளையிலே எல்லாம் முடிந்து விட்டது. பவுல் சொன்ன வார்த்தையை இவர்கள் நம்பினார்கள். பிரியமானவர்களே, தைரியம் அடைந்தார்கள். ஒருத்தர் கூட ஆபத்தில்லாமல் கரை சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஆண்டவர்! இதை விசுவாசிக்கிறீங்களா? நம்பிக்கை இழந்து போன வேளையிலே, எல்லா நிலைகளிலும் பிழைப்போம், இனி பிழைக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள். இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச, எதிர்ப்போடும் பேச, என்னோடு இருப்பவர் தேவன் பெரியவர். பவுலையும் அவரை சார்ந்தவர்களையும் காத்த தேவன் பெரியவர். எதிர்காற்றும் வீச, எதிர்ப்போரும் பேச, என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்றும் வீச, எதிர்ப்போரும் பேச, என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே.
இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உன் கிருபை தந்தாலே போதும். சேர்ந்து நம்பிக்கையோட பாடுவோம். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உன் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் சிந்தை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். தொடர்ந்து பவுல் வாழ்க்கையிலிருந்து தான் நான் அடுத்த குறிப்பையும் சொல்ல விரும்புகிறேன். பவுலின் ஊழியத்தில் அவர் சந்தித்த ஒரு பயங்கரமான ஒன்று என்னவென்றால் தனிமையின் உணர்வு. தனிமை ஒரு கொடுமைங்க. அது இனிமையாகவே இருக்க முடியாது. இந்த லாக்டவுன் டைமில் தனித்திருங்கிற வார்த்தை எத்தனை பேர் சோகத்திற்குள் போய்விட்டார்கள். அதுலேயும் கொரோனா இருக்குதுன்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அதுவே பாதி பயம். அங்கே என்ன செய்வாங்களோ. தனிமை ரொம்ப கடுமையானது. அதைத்தான் இவருடைய வாழ்க்கையிலே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 16-17 அந்த வசனங்கள் இருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு 2 நபரை அவர் இங்கே ஞாபகப்படுத்துகிறார். 2 தீமோத்தேயு 1:15 ஆசியா நாடு அங்கே இருக்கிற யாவரும் அவர்களில் அங்கே இருந்தவர்களில் பிகல்லு எர்மோனேகேனே என்று என்னை விட்டு விலகி போனார்கள். அவ்வளோ அட்டாச்சாக இருந்தாங்க, விலகி போயிட்டாங்க. இன்னொரு இடத்துல 2 தீமோத்தேயு 4:10 தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு சென்று விட்டான். தேமா பின்வாங்கி போனான். மக்கள் இவரோடு இணைந்தவர்கள் எல்லாம் பிரிந்து போகிற வேளையிலே எவ்வளவு கஷ்டம். நான் ஒரு துக்க வீட்டிற்கு சென்றேன். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, ஏன் என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்க, என்னை சேர்த்து கூட்டிட்டு போகக்கூடாதா? ஏனென்றால் இனி நான் தனியா எப்படி வாழ முடியும்? இன்றைக்கு பல இடங்களிலே இனி என்னாலே வாழவே முடியாது. தனிமை, பிரிவு. இன்னும் தொடர்ந்து அந்த 16ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 4:16 ஒருவரும் என்னோடு இருக்கவில்லை. இந்த தீமோத்தேயு எழுதும்போது பவுலுடைய கடைசி காலங்களாக கருதப்படுகிறது. ஏன்னா நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் யாராலே கைவிடப்பட்டிருக்கிறீர்கள்? எந்த சூழ்நிலையிலே கைவிடப்பட்டிருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். நீங்கள் தனிமையில் எத்தனை முறை அழுது கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய தலையணை கண்ணீரினால் நனைந்திருக்கிறதா? நீங்கள் யாரோடும் பேசாமல் உங்களை ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் பவுல் அப்படியே இருக்கவில்லை. தனிமை உணர்வு அவரை வாட்டினது. தனிமை அது ஒரு கொடுமை. 17ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டு, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்கும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. மறுபடியும் அதே ஒரு பழைய பாடலுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து பாட உங்களை அழைக்கிறேன். எமில் ஜெபசிங் அண்ணன் எழுதின பாடல் தான். ஒருவேளை இந்த பாடலை எழுதும் பொழுது பலர் பல வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். யூடியூப்ல ஒரு பெரிய ஊழியக்காரர் கூட இந்த பாடல் பாடும் பொழுது அவரை சந்தித்ததாக அவர் சொல்லுகிறார். பிரிந்து போன நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, அந்த வேதனையோடு இந்த பாடலை எழுதியிருக்கலாம். எந்த சூழ்நிலையிலிருந்து எழுதினார்? இன்றும் எல்லாரும் விரும்பி மிகவும் ஆறுதலான ஒரு பாடல். உங்களுக்கு ஒரு துணை உண்டு. துணையை இழந்த நீங்கள் அந்த துணைதான் எனக்கு அருமையான இணையான துணை என்று நினைத்தீர்கள்.
இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாயிருக்கிறார். அதைத்தான் அவர் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் உங்களுடைய துணையாளர். ரல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்களுடைய துணையாளர். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்கிறது. மோசே கேட்டான், நீ என் கூட இருக்கிறதுக்கு என்னப்பா அடையாளம்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். டோன்ட் பி ரிஜெக்டட். நீங்க சோர்வில் இருந்து அமிழ்ந்து போய் விடாதீர்கள், எழுந்திருங்கள். இந்த ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து பாடுங்க. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினா. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினா. மனுமாக்களில் இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. சுற்றத்தாரும் காலத்தில் கொழுந்திட்டார். நம்பினவங்கெல்லாம் எனக்கு எதிரடா வந்துட்டாங்களே. சொந்தம் பந்தம் ஒண்ணு ஒருத்தர் கூட கூட நிக்கலையே. ஆண்டவர் கூட இருக்கார். எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இவரை டோட்டலா நம்பலாமே, வேற யாரையும் டோட்டலா நம்ப முடியாது. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டா, நம்பினோரும் எதிராக வந்திட்டா. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டா, நம்பினோரும் எதிராக வந்திட்டா. கொள்கை கோரியே பலர் பிரிந்திட்டா, ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தனே என் துணையானி. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டா, நம்பினோரும் எதிராக வந்திட்டா. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டா, நம்பினோரும் எதிராக வந்திட்டா. கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டா, ஐயா உம்மை போல் நான் எங்கு கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானி. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி.
கர்த்தனே எம் துணையானி. கடைசியா கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. அவருடைய வாழ்க்கையில் அவர் பட்ட நெருக்கடிகளிலே ஆண்டவர் எவ்வளவு உதவி செய்தார். நமக்கும் அவர் உதவி செய்திருக்கிறார். அநேகர் உங்களால் சாட்சி சொல்ல முடியும், உங்களால் சாட்சி சொல்ல முடியும். 1993ஆம் ஆண்டு நான் ஊட்டி பகுதியிலே ஸ்கிரிப்சர் யூனியனில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். எதிர்பாராத ஒரு சிக்னஸ் என்னை பாதித்தது. ஒரு பிணம் போல என்னை தூக்கி கொண்டு சென்னைக்கு கொண்டு சென்றார்கள். இவன் முடிந்து விட்டான், இனி இவர் பேச மாட்டார், இவருக்கு ஞாபக சக்தியே வராது என்ற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் இந்த தேவன் நான் தொடர்ந்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்றும் அநேக புறஜாதி பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்று என்னை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அதன் பின்பு பல ஆண்டுகள் இன்று ஊழிய பாதையிலே சில பொறுப்புகளை எடுத்து செய்யும் அளவுக்கு இந்த ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். இன்றைக்கு ஓய்வு பெற்ற பின்பும் இந்த ஊழியத்தை செய்வதற்கான வாய்ப்பை அநேக சபைகளிலும் அநேக கூட்டங்களையும் ஆண்டவர் எனக்கு தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் பிரசங்கம் பண்ணக்கூடிய தைரியத்தையும் ஞானத்தையும் அந்த தெய்வீக வல்லமையும் தொடர்ந்து தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அன்பான ஊழியக்காரரே, நீங்கள் சந்தித்த சோர்வுகள் உங்களை குகைக்குள் தள்ளக்கூடாது. அதனால தான் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் என்பது யாக்கோபு, அந்த யாக்கோபு என்னும் சிறுபூச்சியை நீ பயப்படாதே என்று சொன்னார். நீங்கள் வேதத்திலே பார்க்கிறீர்கள். அந்த அதிகாரத்திலே நீ யாக்கோபு நீ யார் என்று எல்லாம் தெளிவாக நான் உன் கூட இருக்கிறேன். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு. சங்கீதம் 115 9-12 வசனம் வரை பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமானவர். அதே தேவன் நமக்கும் துணையும் கேடகமா இருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. இன்றைக்கு ஒரு செய்தியை கேட்டேன் ஒரு வாட்ஸ்அப்ல. பில்லி சூனியம் கட்டுகள் என் குடும்பத்துக்கு வந்தது. அவர் கைவிடப்பட்ட நிலையிலே முரட்டாட்டமான வாலிபனாய் இருந்தவர் என்று அவர் சொன்னார். தாயையும் தகப்பனும் பயப்படுவார்கள். திருமணமாகி மனம் ஆயும் பெஞ்சாதி மனைவியை போட்டு அடிப்பார். அந்த குடும்பம் அழிந்து விட வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுது ஒரு சாட்சி சொன்னார். இது பல ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் தான். அவர் மரித்து போனார். ஒரு புல்லட்ல ஒரு ஊழியர் புறப்பட்டு வந்தாராம். அப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு சத்தம் வந்துச்சான். புல்லட் எடுக்கிறான்டா, புல்லட் எடுக்கிறான், வர்றான். கொஞ்ச நேரத்தில் வந்தார். அவர் தான் நெல்லை ஜெபராஜ். அவர் அந்த வீட்டுக்கு சென்றார். அவர் பேர் மோசஸ். மோசஸுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தவர். அங்கே ஜெபித்த அந்த ஜனத்திலே ஆண்டவர் அவரோடு இடைப்பட்டார். தேவ வல்லமை இறங்கினது. அவர் பயங்கரமான ஒரு ஊழியக்காரராக மாறினார். பல பாடல்களை எழுதினார். அவரை நான் 1980ஆம் ஆண்டே அறிவேன். கிட்டாரை நடுவே வச்சு சாம் ஜெபதர் அண்ணனோடு சேர்ந்து ஊழியம் செய்வார். அவர் வேற யாரும் இல்லை, உண்டே மோசஸ். அவர் எழுதின பாடல் தான் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. என்ன அருமையான ஒரு பாடல். பலர் பாடுகிறாங்க இந்த பாடல். அநேகர் விரும்பி பாடுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், யாரை நம்பி இருக்கிறீர்கள்? நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று நினைக்கலாம். இந்த ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். தம்பி உங்களை நினைத்திருக்கிறார். தம்பி உன்னை நினைத்திருக்கிறார். உன்னை யாரும் மறக்கவே மாட்டாங்க. சொந்தம் பந்தெல்லாம் மறக்கல. இந்த கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அழகான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையோடு நான் முடிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேலுக்கு ஆதரவு ஒரே ஒருவர் தான். அதைத்தான் ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனத்திலே
உன் தேவனாகிய கர்த்தர் நான், உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது விளையாடுவோம். எங்களுடைய ஃபேவரேட் கேமே கபடி தான். அப்போ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கேங்காக விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு சண்டை வந்துடும். எல்லாரும் சேர்ந்து டேய் நான் இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பின்னாடி எவனும் வர மாட்டான், அடி வாங்கினவே இருப்பான். துணையாய் இருக்கிறவர்கள் கடைசி வரைக்கும் துணையாய் வரப்போறது இல்லை, மறந்து விடக்கூடாது. நிரந்தரமான துணை இயேசு கிறிஸ்து. பரிசுத்தவாகிய தேற்றவாளன் இங்கே அருமையான வசனம் சொல்லுகிறது. யாக்கோபை சிறு பூச்சியை, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நீங்கள் பாதுகாப்புக்குள் இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டை சுற்றிலும் தேவ வல்லமை இறங்க வேண்டும். அந்த ஒண்டே மோசஸ் அவர்கள் என்ன அண்ணன் அன்பா அழைப்பார். அவர் பாடின பாடலை தான் நம்ம எல்லாரும் விரும்பி பாடுவார். இந்த பாடலை பாடும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே உன் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கியது, குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடும் உங்களை உட்கார செய்வார். உங்களை குப்பையிலே வைக்க மாட்டார். எவ்வளவு அழகா கழுவி ராஜாக்களை ஆசாரியமா மாத்திருக்கார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகனே, தேவனுடைய பிள்ளையை பயப்படாதே. ஹல்லேலூயா. புழுதியிலிருந்து தூக்கி எடுப்பார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்குண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்குண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணை கேடகம் ஆனவர். அவர் உங்களை விட்டு போக மாட்டார், உங்க கூடவே இருக்கிறார். இதே நடந்து கொண்டிருக்க வேண்டும். உங்களை கைவிட மாட்டார். உங்களை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். எல்லா மேப்பும் கையில இருக்கு அவர்கிட்ட. ஆமென். ஹல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. உள்ளம் கைகளில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளம் கைகளில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே
நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறேன்? உங்களுக்காக நான் ஜெபத்தோடு முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என் கூட யாருமே வரல, நான் தனியா இருக்கிறேன். உண்மையாகவே தனியா இருக்கலாம், எல்லாரும் இருந்தும் தனிமை என்ற உணர்வோடு இருக்கலாம். உங்களை பார்த்து இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் ஆறுதல் அடையுங்கள். உங்களை நான் உள்ளங்கையில் வரைந்து வச்சிருக்கேன், எதுவும் மீறி நடக்காது. நான் தான் எல்லாம் நடத்துறேன். நீங்க எங்க பிள்ளைல, உங்களுக்கு நான் தப்பே செய்யலையே, நன்மை தான் செய்தேன் என்று சொல்லுகிறேன். நீங்க தான் எல்லாம் அப்பா. எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு எல்லாரும் இருந்தும் நான் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற வயதான தாயே, தகப்பனே, இந்த இயேசுவை பாருங்க. தேற்றல்வானைய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தவரை அழையுங்கள், அவர் உங்களுக்கு ஆறுதலை தருவார். சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிறது, சகல ஆறுதலின் தேவன் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. என்ன ஒரு அருமையான பாடல். இந்த ஜெப நிலையில இருந்தப்பா, எல்லாமே நீங்க தான்ப்பா, நீங்க தான், நீங்க இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே முடியாதப்பா. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை நீங்கப்பா, துணை நீங்கப்பா. தொல்லை மிகுந்த உலகில் எனக்கு யாருமே துணை இல்லை என்று நினைக்கிறேன். நீங்க தான் எனக்கு துணையப்பா. ஹல்லேலூயா. எல்லாம் இந்த தேவனை மகிமைப்படுத்தி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சோர்ந்து போன உள்ளத்தோடு அல்ல, இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். இந்த செய்தியை கேட்ட, இந்த பாடலோடு சேர்த்த செய்தியை கேட்ட அன்பு சகோதரனை சகோதரியே, உங்களுடைய இல்லத்திலும் இந்த நாளிலே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. நீங்கள் இழந்து போன பலத்தை பெறப்போகிறீர்கள். நீங்கள் விழுந்த நிலையில் அல்ல, எழுந்து நிற்க போகிறீர்கள். நீங்கள் மடிந்து போவதற்கல்ல, நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போவதல்ல. இந்த ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். எழுந்து புறப்படுங்கள், தூசியை விட்டு எழும்புங்கள், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெப நிலையில சந்தோஷமா விசுவாசத்தோடு பாடலாம். Hallelujah. Hallelujah. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலையில் ஆறுதலும் கங்குளில் என் ஜோதியோ, கவலையில் ஆறுதலும் கங்குளில் என் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட நல் ஔஷதம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. சொல்லுங்கம்மா, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஐயா, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே.
எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தம்பி, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீரே துணை. இந்த நம்பிக்கையோடு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நாங்கள் எந்த துணையும் இந்த துணைக்கு இணையாகாது. பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே, எங்களுக்கு துணையாய் தந்தீரே. அந்த பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.